சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கே வீடியோ கொடுக்க சுத்தமாக விருப்பமே இல்லை. பட் இருந்தாலும் இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஏன் விருப்பம் இல்லைன்னா, ஆக்சுவலாக மொத்தம் 780ன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து மொத்த வேகன்சி 800 சில்லரை அப்படின்னு போடுறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஆக்சுவலாக இந்த வேக்கண்ட் வந்து போதுமானதானா? இல்லை. எல்லோரும் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணது. நாங்கள் அமைச்சரை பார்த்து மனு கொடுக்கும்போதெல்லாம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றியும் அவுட் சோர்ஸ் பற்றி ரெண்டே கண்டென்ட் தான் நாங்களும் பேசிட்டு வந்தோம். எல்லோரும் போயிட்டு வந்தோம். ஒவ்வொரு அவங்கவுங்க சைடு யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அகாடமி சார்வங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்துட்டு வந்தாங்க. நிறையா பேர் பார்த்து வந்தபடி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வந்தபோது தான் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ குரூப் 1 வரும்போதே லைட்டாக அதுக்கான பல்ஸ் தெரிஞ்சிருச்சு. பட் குரூப் 2 வந்தோன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த வேக்கண்ட்டை வச்சு எப்படி இத்தனை லட்சம் பேரில், ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு குரூப் 2 தான் அப்படின்னு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 இல்லைனா குரூப் 4 கூட போயிடலாம், நமக்கு இந்த மெயின்ஸ்லாம் ஒத்து வராது, இந்த அப்ஜெக்டிவ் மெத்தட் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, குரூப் 4 மட்டும் போயிடலாங்கிறவங்க பிரச்சனை இல்லை. பட் குரூப் 2ல் எப்படியாவது இது 2 வாய்ப்பாக இருக்கும், குரூப் 2ல் எப்படியாவது அடிச்சிருவோம், குரூப் 2 தான் முழுக்க இருக்கிறவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லை, மிகப்பெரிய ஏமாற்றம். பட் இதுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணலாமா வேணாமா? இது வந்து அப்ஜெக்டிவ், மெயின்ஸ் வந்து இதில் அப்ஜெக்டிவில் இருக்கும். முன்னாடி இருக்கிற அந்த வேக்கன்ட்ஸ் வந்து மெயின்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எழுதுகிற மாதிரி விஷயங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இதுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அந்த அப்ஜெக்டிவ் டைப்புக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் போட்டி போடுவாங்க. இந்த 41 போஸ்ட்டுக்கு பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அது இந்த போஸ்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் படிச்சிருந்தா இப்படி, டைப்ரைட்டிங் உள்ளதும் இருக்குது, சிலது லா சார்ந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இதில் பிஎஸ்டிஎம் இருக்குது, இதில் கம்யூனிட்டி கேட்டகரி நிறைய பிரிப்பாங்க. ஸோ 1:10 படி ஓகே தான். இப்போ நம்ம வந்து ஒரு 8000 பேர் எழுதுவோம் தான். பட் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வேக்கன்சி கூடுனா மட்டும்தான் அந்த ப்ரிலிம்ஸில் நிறையா பேர் உள்ளே போயிட்டு அப்புறம் மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 5000 வேக்கண்ட் எதிர்பார்த்தில் ஒரு 3000 வேக்கண்ட் வந்துருச்சுன்னு வச்சு கூட ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு 3000 வேக்கண்ட்டை வச்சு அங்கிட்டு ஒரு 1000 வேக்கண்ட் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ட்டு இப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா முந்தி வந்து ஏடிஎம்கே பீரியட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் நம்ம பெரிய நம்பராக பார்த்தோம். 4 டிஜிட் நம்பராக தான் பார்ப்போம். அது குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், 10,000, 5,000, 4,000 அப்படி பார்த்தோம். ஏன் அப்போ அந்த கரெக்டாக 2019, 20 அதுக்கு முன்னாடி வரைக்கும், 21க்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன, எப்படி மழை பெய்யாமல் விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அது மாதிரி வேக்கன்சி இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதை நோட்டிஃபிகேஷனை எல்லா யூடியூபர்ஸும் போய் எடுத்து பாருங்கள். எல்லா அகாடமியும் வந்திருக்கு, அப்ளை பண்ணுங்கப்பா, விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், அடுத்து குரூப் 4 எப்படி வருது அப்படின்னு ஒரு மாதிரி மனசை வெக்ஸ் ஆயிடுச்சு. பட் இதை நம்ம அப்படி விட முடியுமாண்ணா அப்படின்னா விட முடியாது. ஏன்னா இந்த படிப்போம் இல்லாட்டி வேறு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. இதுவே கனவு, இதுதான் என்னுடைய லட்சியம்னு சொல்லி 4 வருஷம் 5 வருஷமாக இதையே நம்பி படிக்கிறவங்களுக்கு அப்போ இதுக்கு தீர்வு தான் வேணும், கண்டிப்பாக சொல்யூஷன் வேணும். அப்போ என்ன பண்ணோம்னா, எங்கள் சைடில் நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம். இப்போ உங்கள் சைடில் நீங்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது அது நிறையா பண்ணுவீங்க, நிறைய விஷயம் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுறத பார்த்தா நாங்கள் பிரமிச்சு போயிருக்கோம். நாங்கள் பண்ணுறதாவது ஒரு 10% தான், நீங்கள் தான் 90% பட் இதெல்லாம் இப்போ பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ பண்ண முடியாது. ஒன்று, இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற வேலையை பாருங்கள். அதெல்லாம் அதுக்காக ஒரு சில பேர் செய்வாங்க, இதை போய் அப்ளை பண்ணிட்டு வேணாம் அப்படின்னு கூட பக்கத்தில் சொல்லுவாங்க. அந்த தவறை செய்யக்கூடாது. இது ஒரு ட்ரையல் ஆஃப் எக்ஸாம் கூட எடுத்துக்கணும். குரூப் 4க்கு இது ஒரு ட்ரையலர் மாதிரி கூட எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு எல்லோரும் ஒரு கோரிக்கை வச்சு எல்லாம் பண்ணி குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறமும் வேக்கன்சி ஏதாவது வருதுன்னு ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு டைம் குரூப் 4ல் 7,000 சில்லரை கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஃபினிஷிங் ஆகும்போது 10,000 தொட்டுருச்சு கரெக்டாக. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஏன்னா புஷ்அப் பண்ணணும். நம்ம இப்போ என்னென்னா, இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ நவம்பர் 1 எக்ஸாம் முடிஞ்சோடனே புஷ்அப் பண்ணணும். போய் எப்படி பண்ணணும்னா, வேக்கன்சியை கூட்டுங்க வைங்கன்னு சொல்லி நம்ம புஷ்அப் கொடுக்கணும். இது நமக்கு உரிமை இருக்குது. ஒரு காலி பண்ணிட அதிகரிங்க அப்படின்னு கேட்குறதுக்கான உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. அது எங்கள் சைட்லேயும் நாங்களும் போய் கேட்போம், நீங்களும் வருவீங்க, உங்களோட நாங்களும் வரலாம், எங்களோட நீங்களும் வரலாம். இதுக்கு நமக்கு அடிப்படை உரிமையே இருக்குது, கேட்கலாம். பட் இந்த எக்ஸாமை கோட்டை விட்டவங்க போய் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ண ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எக்ஸாம் நல்லா எழுதாத மாதிரி இருக்கா அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க. சரி, ஒழுங்காக எழுதலை, ஆனால் ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. புரியுது உங்களுக்கு? அது மாதிரி இதை அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. எல்லோரும் ஒருமித்தமாக கேட்டு புஷ்அப் பண்ணி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண வைப்போம். புரியுது உங்களுக்கு? இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு சூழல் இருக்குது. இப்போ திடீர்னு நினச்சாலாம் செஞ்சிட முடியாது. ஒரு சில விஷயம் படிக்காமல் விட்டுறாங்கிறது தான் நான் மெயினாக சொல்கிறேன். படிங்க, கான்ஃபிடண்ட்டாக படிங்க. அதுக்காக ஒரு 4 நாள் குழப்பமாக தான் இருந்திருக்கும், அப்செட்டாக தான் இருந்திருப்பீங்க. அதனால நான் கூட பாருங்கள், நான் 3 டேஸ் கழிச்சு தான் வரேன்.
ஏன்னா ரொம்ப ப்ரெஷர், ஹை ப்ரெஷரில் இருந்தீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லா டெலகிராமில் எல்லோரும் ஷேர் பண்ணும்போது கூட டிஸ்லைக் தான் நிறைய பேர் கொடுத்தாங்க, நோட்டிஃபிகேஷன் இப்படி வந்திருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சாம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது போராடி கூட வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம படிக்கிறத பார்ப்போம்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உண்மை, நாங்கள் குரூப் 4ல் ஒரு இடம் சென்னையில் நின்று ரோட்டில் போராடிட்டு அந்த நான் சார் இவங்கெல்லாம் வண்டியில் போய்கிட்டே இருந்தோம். அப்போது அந்த ரோட்டில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு எனக்குள்ளே, அது என்ன இன்ஸ்டியூட்லாம் தெரில, ஏதோ எனிதன் இன்ஸ்டியூட் சென்னையில் நிறையா இருக்கும். அங்கே எல்லோரும் கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்க, எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசிகிட்டே போயிட்டே இருந்தோம். அப்போ தான் தெரியும், சரி போராடி வாங்குறவங்க வாங்கட்டேன், நம்ம படிக்கிறத படிப்போம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? அதுக்காக நம்ம கேட்காம இருக்க முடியாது, கேட்டு தான் ஆகணும். எங்கள் சைடில் எங்கள் சாருங்களாம் நிறைய பேர் நாங்கள் பேசணும். நாங்கள் ஒரு சில முயற்சிகள்லாம் எடுப்போம். டைரெக்டாக தான் அங்கே எடுக்கிற முயற்சியும் காமிக்கல, இன்டைரக்ட் முயற்சியும் எடுக்கலாம். பட் எதனால் அப்படிங்கிற இந்த காலிப்பட கம்மிங்கிறத நம்ம மட்டும் இல்லை, அவங்க ஆளுங்க கட்சியில் சட்டசபை உறுப்பினர் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி சார், சௌமியா மேடம் அவங்களாம் கேட்டிருந்தாங்க. இன்னும் இந்த காலிப்பணியோட ஒரு விஷயம்னு வச்சுக்காங்க, குரல் கொடுக்குறதுல நம்பர் 1 அவங்க தான். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் அது. ஏன்னா அங்கே இருக்கிற எம்எல்ஏல கரண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நம்ம டீம்லேருந்து யாராவது ஒரு எம்எல்ஏ உள்ளே இருந்தாங்கன்னு வச்சுக்காங்கவே, இப்படிலாம் ஒரு காலிப்பீட்டை போட்டுருவாங்களா நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம கிட்டத்தட்ட டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸே 10 லட்சம் பேர் இருக்கும். இந்த 10 லட்சம் பேரில் நம்ம இதில் யாரோ ஒருத்தர் உள்ளே இருந்திருந்தா இப்படி ஒரு காலிப்பீட்டை வந்திருக்குமா நீங்கள் சொல்லுங்கள்? ஸோ அது நம்ம நம்ம ஃபுல்லாக ஆஸ்பிரன்ஸு, நம்ம படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்போம். படிக்கிறது வைக்கிறது, அடுத்தடுத்து வேலைக்கு போனோம் வைக்க நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும். இங்கே ஒன்று இங்கே நம்ம இப்போ எல்லாம் அப்படியே அங்கங்கே பிச்சு கிடப்போம். ஸோ ஏதோ ஒரு ரொம்ப பெருசானா தான் எல்லோரும் ஒன்று கூடுவோம், இல்லைனா அப்படியே ஓகேன்னு மெசேஜ் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். இதுதான் நம்ம நடக்கிறது. பட் ஓகே தான், இப்போ அப்ளை பண்ணிடுங்க, படிங்க, அதுதான் நான் சொல்லுவேன். நான் படிக்க வேணான்னு என்றைக்குமே சொல்லவே மாட்டேன், யாரையுமே சொல்ல மாட்டேன். இதில் ஒரு வேக்கண்ட்டுன்னு வந்தால் கூட அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா இது குரூப் 2 அப்படிங்கிறதுனால எழுதுங்க, அப்ளை பண்ணுங்கள், அடுத்து என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். குரூப் 4க்கு ஏன்னா இதுக்கு இந்த எக்ஸாம் அப்போ இந்த எக்ஸாம் இடையிலையே இப்போ போய் புஷ்அப் பண்ணி குரூப் 4க்காக நல்ல வேக்கன்ட் போடுங்க அப்படின்னு போய் புஷ்அப் பண்ணுற வேலையிலையும் இருக்குது. அதே நேரத்தில் படிக்கிற வேலையும் இருக்குது. எப்படியாவது படிச்சிருங்க, உங்கள் வேலை படிக்கிற வேலை மட்டும்தான். எங்களுக்கு எதாவது சப்போர்ட்னா உங்கள்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு எதாவது சப்போர்ட்னா நாங்களும் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இதில் எந்த ஒரு இது வெளிப்படைத்தன்மை தான். நம்ம இந்த கட்சி சார்ந்தவங்க அந்த கட்சி சார்ந்தவங்கலாம் கிடையாது. எங்களுக்கு எந்த கட்சி வேணாலும் மாறி வாங்க, எங்களுக்கு நல்லதை செய்யுங்க அப்படிங்கிறதான். இது முதல்வருடைய பார்வைக்கும் கொண்டு போகிற அளவுக்குலாம் இப்போ சாருங்க நிறைய பேர் நிறையா வீடியோ போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக உளவுத்துறையினர் விஷயம் சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக போயிருக்கோம். அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் பண்ணுறது, இந்த சட்டசபை நடத்துறதுலாம் இருக்காங்க, பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சார் என்ன சார் எனக்கு நம்பிக்கையே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு அப்படி தோணும், ஒரு சில பேர் ஒருவேளை சரியாக நடக்குமா, ஒரு எக்ஸெப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தோணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் தோணும். ஸோ அந்த அடிப்பில் தான் பார்ப்போம், ஏதாவது ஒரு மாறுதல் நடக்குமா, எக்ஸெப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லாரும் அவங்களுக்கு இப்போ மக்களோட ஆட்சின்னு தானே சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே அவங்க வேணும்னு நினச்சா நமக்கு செஞ்சு தான் ஆகணும். அவங்க செய்யலைன்னா போன டைம் என்ன செஞ்சோமோ அதை இந்த டைம் செய்வோம். ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. இதனா ஒரு அரசு வேலை நம்ம வாங்கினா தான் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையே நல்லாயிருக்கும். நமக்கு வேறு எந்த இதுவும் இல்லையே, நமக்கு வேறு இதுதானே ஆங்கிள், நம்ம ஃபோக்கஸ் தானே. ஆனால் நம்ம என்னன்னா நெகட்டிவாக நினைக்காம, ஏன்னா இப்போ தான் ஆட்சி தொடங்கியிருக்காங்க. சிஎம் விஜய் சாரை பிடிக்காத ஆளே கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லது செய்கிறாரு, நல்லது தான் செய்கிறாரு, அதெல்லாம் ஹானஸ்ட்டாக சொல்ல முடியும். நிறைய விஷயம் நல்லது பண்ணுறாரு, ஏன்னா ஸ்டார்டிங் வந்த புதுசுலேயே. பட் இந்த டிஎன்பிசி ஆங்கிளில் நமக்கு அவங்க அமைச்சரும் சரி இவங்களும் சரி ஏதாவது நமக்கு நல்ல முன்னெடுப்பு எடுப்பாங்கன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறோம். ஏன்னா இந்த நிமிஷம் கூட நம்புகிறோம், நம்பி தான் இது பண்ணுறோம். எடுத்தெடுப்புலையும் நம்ம நெகட்டிவாக போயிட முடியாது. இந்த நிமிஷம் நம்புகிறோம், ஆனால் அது நடந்தால் மட்டும்தான் நம்புவோம். நம்புறது ஓகே, அது நடக்கணும். ஆனால் நடந்தால் தான் இன்னும் மேலே நம்பிக்கை வரும், நடக்கலைன்னா நம்பிக்கை போயிடும்ல. ஸோ முயற்சிகள் நாங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எடுங்க. நேர்மையான வழியில் சட்டப்படி நேர்மையாக முயற்சி எடுப்போம். எப்படியாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் தான். இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ ப்ரிலிம்ஸ்னு வச்சுக்காங்க, வேக்கன்ட் கம்மியாக இருக்கான், அப்போ மார்க் நிறையா எடுக்கணும். நீங்கள் ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 160 கிட்ட போனால் தான், 160க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அப்படி தான் இருக்குது. நீங்கள் யாராவது சொல்கிறாங்க 140 போதும் 150 போதும்னு நம்பாதீங்க. கண்டிப்பாக நான் என்னால் அடித்து சொல்ல முடியும், நீங்கள் 160 155 அதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆக முடியும். ஒருவேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் குறையும். அப்போ நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே போய் மெயின்ஸ் அடித்து பட்டை கிளப்பிடுவாங்க.
கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறவங்க மெயின்ஸ் போய் ரிட்டன் ப்ராக்டிஸ் எழுதி அங்கிட்டு போய் ஒரு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் மெத்தட் தான் கை கொடுக்கும். அடித்து நிறையா புக்ஸ்லாம் வச்சுருக்கோம், அதை எதாவது அடிச்சு படித்து அப்ஜெக்டிவில் எழுதி நல்ல போஸ்டிங் போனவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது. நல்ல மாணவர் இப்போ 160 எடுத்திருப்பாங்கன்னு வைங்கவேன், 153 எடுத்திருப்பாங்கன்னு வைங்கவேன். ஒருவேளை 153 எடுத்த மாணவருக்கு உள்ளே கிடைக்காம போச்சுன்னு வச்சுக்காங்க ப்ரிலிம்ஸில். அப்போ டேலண்ட்டாக இருப்பாப்புல, மெயின்ஸ் அளவுக்கு டேலண்ட்டாக இருப்பாப்புல. ஏதோ அந்த எக்ஸாமில் அந்த கொஸ்டினில் ஒரு 7 கொஸ்டின் தப்பாகி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுச்சுன்னு வச்சுக்கோங்கவேன். அப்போ அவர் குரூப் 2 வெக்ஸ் ஆயிரும். அவர் உச்சபட்ச கனவே அது போயிடும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா வேகன்சி இன்க்ரீஸ்னால் அவர் உள்ளே போயிடுவார். 145 வரைக்கும் உள்ளே போயிடுவாங்க. 145 வரைக்கும் அழகாக ப்ரிலிம்ஸில் உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ங்கிறனால ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். குரூப் 2ல் ஈஸியாக கேட்குறாங்களா கஷ்டமாக கேட்குறாங்களான்னு தெரியாது. படித்தவங்களுக்கு ஈஸி, படிக்காதவங்களுக்கு கஷ்டங்கிறதுலாம் இப்போ படித்தாலும் படிக்கனாலும் கஷ்டமாக செட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருக்குது. இதுதான் உண்மை. நீங்கள் +1 +2 லெவலில் நல்லா தரமாக இருங்க. இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னா நான் டிகிரி லெவலில் போய் படிக்கணுமா வைக்கணுமான்னு புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. மெயின் +1 +2 தான். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிலிம்ஸுக்குலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் படிக்கலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாக போக வேண்டியதில்லை. நீங்கள் 6th to 12th வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸும் சரி இந்த குரூப் 4ம் சரி சூப்பராக பண்ணலாம். புரியும் உங்களுக்கு? நல்ல மெரிட்டில் அடித்து போய் உட்காந்துக்காங்க. இல்லை சார் வேக்கன்சி கம்மியாயிருச்சு, இந்த வேக்கண்ட்டுக்குள்ளே கூட நான் வேலை வாங்கி தான் சார் ஆகணும் அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வேக்கண்ட்டுக்குள்ளே கூட நான் வேலை வாங்கி தான் சார் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நல்ல இருங்க, கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை ஹெவியாக்கிடுங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையா ரெண்டையும் மறந்துட்டு எப்படியாவது ஹெவியாக ப்ரிப்பரேஷன் போட்டுருங்க. நல்லா 5 மணி நேரம் படிக்கிற இடத்துல 7 மணி நேரம் படிங்க, அதிகமாக படிங்க, நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. மைண்டை வேறு எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அப்செட் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இந்த வருஷம் குரூப் 2 இல்லை அப்படின்னு கூட நினச்சிக்காங்க. குரூப் 2 இல்லை வந்ததே பெருசு அப்படின்னு கூட நினச்சிக்காங்க. ஒரு சில வருஷங்களாக குரூப் 2 இல்லாமல் கூட இருந்திருக்கு. 2 வருஷத்துக்கு ஒரு முறைலாம் குரூப் 2 நடத்துனாங்க அப்போல்லாம் ஒரு டைம். ஸோ அம்மளே நினச்சிக்காங்க. அதுக்கு அப்செட் ஆகிடாதீங்க, வெக்ஸ் ஆகாதீங்க, மனசு கஷ்டப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் மதியம் ஒரு 2 மணி இருக்கும், ஃபோன் போட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டார். நான் அந்த குரூப் 2 தான் நம்பியிருக்கேன். நான் அப்புறம் சொன்னேன், குரூப் 2 எழுதுங்க, ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆகிறதுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், நிறைய அந்த பாடல் லிசன் ஷார்ட்கட்னு நிறையா ஹெல்ப் பண்ணுறோம். குரூப் 4 எழுதுங்க, வேலை கிடைக்கும். குரூப் 4 குரூப் 2க்கும் பெருசாக இல்லை. அங்கே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இங்கே அசிஸ்டண்ட்டு. நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆனால் கூட அங்கிட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் இங்கே வந்துடலாம், குரூப் 2 அசிஸ்டண்ட் ஆகிடலாம். அது கூட ஒரு சார்ட்டு கூட வச்சுருந்தேன், தெரிஞ்ச வச்சுருந்தேண்ணா, அது கூட ஒரு சார்ட்டு கூட நான் வச்சுருந்தேன். இந்த லாஸ்ட்டில் இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன். இந்த ஒரு இது வச்சுருந்தேன், 1 செகண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள், 1 செகண்ட். இந்த இப்போ அசிஸ்டண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, அசிஸ்டண்ட் ஆகிறீங்கல்ல, இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு குரூப் 4, அடுத்த அசிஸ்டண்ட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் பொதுவாக எடுத்தால் இப்போ இந்த அசிஸ்டண்ட்டுக்கு தான் குரூப் 2, அதுக்காக குரூப் 4 வந்து வேஸ்ட்டு நினச்சிருவேன். அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்துடலாம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் படி கொஞ்சம் மாறும், அந்த சீனியாரிட்டி படி கொஞ்சம் மாறும். பட் அதை அடைஞ்சிடலாம், அது பெரிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த போஸ்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை பெருசாக ஒன்று எடுத்து நீங்கள் பயப்படக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். சரி, நீங்கள் பெருசாக எடுத்து பயப்படக்கூடாது, ரைட் ஆகலப்பா. ஸோ குரூப் 2வும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், குரூப் 4ம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதை தான் நான் சொல்லுவேன். ரெண்டுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ டு ஆல். இதை அப்ளை பண்ணிடுங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, எனக்கே இந்த வீடியோ கொடுக்கவே எனக்கே ஒரு மாதிரி மனசு சங்கடமாகவே இருக்குது. நான் அதை கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். இது என்னத்தை போய் சொன்னான்னா, யூடியூபராக அகாடமியாக நான் சொல்லணும் அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுக்கும் நாங்கள் வந்து நிற்போம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. பட் அது சரியான வழிமுறையில் இருந்தால் மட்டுமே ரைட்டாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். குரூப் 2 எழுதுங்க, குரூப் 4 எழுதுங்க, ரெண்டும் அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிமுறையில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வேக்கன்சி இன்க்ரீஸுக்கும் குரல் கொடுப்போம், அவுட் சோர்ஸுக்கும் குரல் கொடுப்போம். இது எங்களுடைய உரிமை இல்லை, எங்களுடைய கடமை. உங்களுக்காவது உரிமை, உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் கேட்குறது வந்து உரிமை கிடையாது, எங்களுக்கு கடமை இருக்குது. நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம், உங்களுக்காக இருக்கோம், உங்களால் நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க. அப்படின்ற போது எங்களுக்கு கேட்க வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் எங்கள் கடமையை கண்டிப்பாக செய்வோம், நியாயமாக சரியாக செய்வோம். அதெல்லாம் அப்பெல்லாம் விட்டுறவே மாட்டோம். எக்ஸாம் கூட முடிங்க, எல்லோரும் வாங்க, நேரில் கூட போவோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மக்களுக்கான அரசு தானே, எதாவது பார்த்து பண்ணுங்கள் சார்
அடித்து இன்க்ரீஸ் பண்ணி ஏதாவது ஒரு வழிமுறையில் போய் கத்தி போராடியாவது வாங்கிடுவோம், ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருவோம். அப்படிலாம் நம்ம பின்வாங்கி போயிட மாட்டோம். ரைட்டாப்பா? ஸோ கான்ஃபிடண்ட்டாக மட்டும் இருங்க, உறுதுணையாக இருப்போம். 100% இந்த வீடியோவில் ப்ராமிஸ் பண்ணுறோம், 100% உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ரைட்டா? பட் நியாயமான வழிமுறையில் நம்ம கரெக்டாக, சட்ட வழிமுறையில் நம்ம கரெக்டாக கேட்கணும். அதுதான் நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நியாயமாக நல்லா படிக்கணும், படிச்சுட்டு கரெக்டாக அந்த வேக்கன்சி இன்க்ரீஸும் சைடில் கேட்கணும். அப்படியே இப்படி தான் நம்ம போகணும், வேறு வழி இல்லை. ஓகேவாப்பா? ஸோ அப்ளை பண்ணிடுங்க, ரொம்ப தாமதப்படுத்தாதீங்க, சீக்கிரம் அப்ளை. யார் என்ன சொன்னாலும் மைண்டை போட்டு குழப்பாதீங்க. அப்படி சொல்லணும், எப்பா 2 விஷயம், வேக்கன்சி வந்திருக்கு, கம்மியாக வந்திருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல, வெக்ஸ் ஆகி தான் இருக்குது, அதுக்காக என்ன செய்ய முடியும், டக்குன்னு அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம போராடிட்டு இருக்கோம்னு நினைப்போம், ஒரு சில பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க போராடி வாங்கி தருவாங்க, நம்ம படிச்சுட்டு அழகாக அதில் உட்காந்துட்டு போயிடுவோன்ட்டு உட்காந்துட்டாங்கன்னா போராடினவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே, தியாகிங்கிற பட்டம் தான் கிடைக்கும், அவன் எதுவுமே கிடைக்காம போயிடும். படிப்புடன் போராட்டம், படிச்சுக்கிட்டே சைடில் நம்ம வந்து போராட்டம்னா என்ன சொல்கிறது, ஆஸ்கிங், அதை கேட்குறது. சார் எப்படியாவது பண்ணுங்கள், கேளுங்க, ரெக்வஸ்ட் பண்ணியே கேட்போம். கண்டிப்பான முறையில் கேட்டு எப்படியா காரியத்தை சாதிக்கிறலாம் இருக்கணும். முரண்பாடாக போய் எந்த விஷயத்தையும் வேணாம், காரியத்தை சாதிப்போம், எப்படியாவது பண்ணுவோம். எப்படியா கெஞ்சி ஏதாவது எப்படியாவது போய் கேட்டுருவோம், சார் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும் பாருங்க, அதுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா அப்படின்னா தானே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த 1:1 இதுபடி எடுப்பாங்கல்ல, 10 படி, அதனால தான் சொல்கிறேன். ஒன்று. அடுத்து ரெண்டாவது என்னென்னா இந்த குரூப் 4 வரப்போகுது பார்த்தீங்களா, இப்போயே இங்கே அழுத்தம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக குரூப் 4க்கு நல்லா தான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அதையும் படிக்க ஆரம்பிச்சுங்க. படிக்காம மட்டும் விட்டுறாங்க. ரைட்டா? நான் இதை கிட்டத்தட்ட இப்போ பாருங்க, இந்த வீடியோ பதிவு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில, மொத்தம் 15-16 நிமிஷம் இருக்கா, கிட்டத்தட்ட அதையே 10 முறை சொல்லிட்டேன், படிங்கன்னு சொல்லிட்டேன். படிப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. இந்த அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது, குரூப் 2 அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எதையும் மறைக்காதீங்க. ஹையஸ்ட்டு படிப்பு, இப்போ பிஜி படிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் கொடுக்கலாமா வேணாமான்னா கொடுங்க. ஏன்னா ஒரே மார்க் வரும்போது அந்த படிப்பை பார்ப்பாங்க, அதிகமாக படித்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த படிப்பு, அதெல்லாம் நான் தமிழில் அழகாக கொடுத்துருப்பேன், நான் தேவையான பக்கத்தை மட்டும் தான் கட் பண்ணியிருப்பேன் நான். அதே மாதிரி நீங்கள் பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பிகாம் சார்ந்து சில விஷயங்கள் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதில் கொடுத்துருப்பாங்க 1:10 படி. அப்ளை பண்ணும்போது அதிகமான படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. சில பேர் அதை கேட்பீங்க, சார் கொடுக்கலாமா வேணாமா, அந்த பேஜ் இல்லையா, அதில் கொடுக்கலாமா வேணாமாண்டா, என்ன எவ்வளோ அதிகமாக படிச்சிருந்தாலும் கொடுங்க. கொடுத்து ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும், ப்ரொவிஷனில் 6 மாதம் தான் செல்லும், பட் கொடுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ரைட்டா? கான்வெகேஷன், டிகிரி சர்டிஃபிகேட் அது கொடுக்கலாம். இந்த 3 தான் மெயின், மார்க் ஸ்டேட்மெண்ட், ப்ரொவிஷனல், கான்வெகேஷன். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ப்ரொவிஷனல் கொடுக்க வேணாம், ஓவரால் மார்க் ஷீட்டும் இந்த கான்வெகேஷனே போதுமானது தான். சப்போஸ் கான்வெகேஷன் நான் வாங்கலை சார், அப்ளை வாங்காமல் இருந்தால் எல்லா யூனிவர்சிட்டியும் அப்ளை பண்ணி வாங்கிருங்க. இப்போ சில பேர் கரஸில் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் தட்கல்னு ஒரு இருக்கும், தட்கலில் போயிட்டு காலைல வேலை நான் 10 மணிக்கு போயிடணும், போயிட்டு எனக்கு இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், கான்வெகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட்னு சொன்னால் போதும். அது யூஜியோ பிஜியோ அப்படி வாங்காமல் இருந்தீங்கன்னா எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட்னு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்காங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் போகும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் மார்க் ஷீட் மட்டும் வச்சுக்கிட்டு அது இருந்தால் போதும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கரஸில் பண்ணும்போது, அப்போ வெறும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் மட்டும் வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, வெறும் ப்ரொவிஷனலாக 6 மாதத்துக்கு அதை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த டிகிரி பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ரொம்ப நல்லது. அப்படி இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை சார், அதை அசால்ட்டாக விட்டேன். நான் கரஸில், ஏன்னா ரெகுலரில் பண்ணுறவங்களுக்கு காலேஜே கொடுத்துருவாங்க, கூப்பிட்டு காலேஜே ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாங்காமல் கூட இருந்திருக்கலாம். டிசியெல்லாம் நீங்கள் மாற்று படிக்கிறதுக்கு தான் உதவும். இன்னொரு காலேஜ் போய் நீங்கள் அங்கே போய் டிசி நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் அங்கெல்லாம் பேசாது. புரியும் உங்களுக்கு? அதுக்கு டைமிங் கொடுப்பாங்க. நமக்கு இப்போ சார் இப்போ அப்ளை பண்ண உடனே கிடச்சிருமா சார், அப்ளை பண்ணால் 10 நாளில் கூட கிடைக்கும், 5 நாளில் கிடைக்கும். அது இருந்தால் தான் அப்ளை பண்ணுமா? டிகிரியில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க, அதுவும் வாங்கி வச்சுக்காங்க. எந்த இதுக்கு போனாலும் அதுதான் யூஸ் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ரைட்டாப்பா? ஸோ அப்ளை பண்ணுறது நீங்கள் எப்பயும் போல் தவறு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். கரெக்டான மெயில் ஐடி, கரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுங்க, கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஹால் டிக்கெட் வரும். ஸோ தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட இருக்கோம், நீங்களும் எங்களோட இருங்க. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.